எப்போ ஒட்டிட்டேன். கீழே விழுந்ததையும் டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போயிடுச்சு கேமராவில். ஓகேன்பா, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தட்டு தான் ஒரு 20 கத்தை வரும், அதை தான் சுற்ற போகிறோம். மாப்ப இன்னைக்கு கொஞ்சம் அந்த பேலர் கவுண்டிங் மீட்டரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்களா, அதில் உள்ளே இருக்கிறதுலாம் தெரியாது, வெளியே வேணா சொல்கிறேன். ஓகே நண்பா, இதில் பாரத் பேலர் வச்சுக்கிற நண்பர்களுக்கு எனக்கும் மாப்பிள்ளைக்கும் முழுசாக தெரியல. எங்களுக்கு உள்ள செட்டிங்ஸ்லாம் தெரியாது பஸ். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ண உடனே ரியல் ஜேஎஸ் அக்ரோன் வந்து வேறு ஒன்று ஃபஸ்ட்டு என்ன அப்படி எழுதி பிடிமா இப்போ மொழியில். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கவுண்ட் வந்துடும் ப்ரோ, அது எத்தனை பண்ணுறோம்னு வரும். அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ ரேட் செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட்டு டோட்டலு ரீசெட் இருக்கும். ஒவ்வொரு காட்டுக்கும் போகும்போது இதை வந்து 0 பண்ணிடணும். ரீசெட்டுங்கிறத அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு பீப் சவுண்டு வரும் பாருங்கள், நல்லா 0 ஆயிடுச்சா. இந்த ரேட்டு மட்டும் 50 மாறாது, இது ரெண்டும் 0 ஆயிரும். ஓகேவா, இது வந்து மேனுவல். இது மேனுவலில் போட்டிங்கன்னா கட்டு சுற்றின உடனே வந்து நமக்கு பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வந்த உடனே இதை அழுத்தி பிடிச்சோம்னா பாருதா, இதை அழுத்தி பிடிச்சாவே நூல் போகுதா. கொஞ்சம் ஒரு அந்த நூல் கட்டை மட்டும் அழுத்தி பிடிச்சா போதும். அப்புறமேட்டு அதே சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதை விட்டுறலாம். விட்டுட்டிங்கன்னா உடனே கற்று சுற்றி முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு பீப் சவுண்டு வரும், ரெண்டாவது ஒரு பீப் சவுண்டு வரும், அப்புறம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பீப் சவுண்டு வரும். அப்போ வந்து நம்ம இதை அழுத்தினோம்னா வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஸ்கேல் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது டோர் திறக்கும். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா திறந்த வாட்டி எட்டி பார்த்தீங்கன்னா கட்டு உழந்த வாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இது வந்து பாருங்கள், அழுத்தி பிடிச்சி விட்டதையும் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டிங் காட்டிடுச்சு. இப்படி தான் இது வந்து இதே ஆட்டோ, இந்த சென்டரில் இருந்து இப்படி கீழே தள்ளிவிட்டால் ஆட்டோ. இதில் போட்டுட்டோம்னா இது ப்ரொசீஜர்லாம் ஒன்று தான். இதில் போட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. போனோன்னா சைட்டில் சுற்றினோம்னா கட்டு லோட் ஆனோடனே அதே நூல் இறங்கும். நூல் இறங்கி கட்டி முடித்த வாட்டி அதே ஓப்பன் ஆகிரும். அதெல்லாம் போட்டுட்டோமாப்பில், நூல் ரொம்ப போயிடுச்சு, வெளியே கொஞ்சம் இழுத்துட்ரு, அவ்வளோதானா. அடுத்தது இந்த செட்டிங்கின்னு ஒன்று வரும். இதை அழுத்துனீங்கன்னா இப்போ நம்ம மிஷினில் வந்து இதை டோட்டல் வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா மொத்தம் இது வரல எவ்வளோ கட்டு ஓடிக்குதுன்னு தெரியும். எங்களுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3676 கட்டு ஓடி இருக்குது. அப்புறம் அந்த செட்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த செட்டுங்கிற பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேலர் ஸ்கேல் எவ்வளோ இறங்கி ஏறணும்னு இருக்கும், 50ன்னு இருக்கும். இதில் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பேலர் எக்ஸிக்யூட் 24 டிகிரின்னு போட்டிங்கன்னா தான் நல்லா ஸ்பீடாக இருக்கும், அதாவது டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிறது ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது என்ன எரன் ஃபீடர் 30 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறான், அதாவது நூல் என்ன ஸ்பீடாக உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு இதோட இது அந்த ரோலர் அது இல்லைடா, நூல் மோட்டர் எவ்வளோ வசதியாக சுற்றணும்னு கணக்கு. ஓகே, அடுத்தது எங்கடா அதுங்காட்டி போயிடுச்சு, அது போட்டோமா. அடுத்தது அது ஃபீடர் என்ன ரிஸ்ப்னு இருக்குது, அது ஃபாஸ்ட்டுன்னு போட்டிருக்குது, அது என்னன்னு தெரில. அது ஃபாஸ்ட்டுன்னு போட்டிருக்குது. அடுத்தது கெயின் ஃபாஸ்டர் 2 dBன்னு போட்டிருக்குது. அது என்ன ரெண்டு இதில் போகும், அது எதுன்னு தெரில, அந்தளவுக்கு எங்கே ஸ்லோவாக இருக்கும். அடுத்தது ஸ்க்ரீன் சவுண்டு, அதாவது 2 செகண்ட் வேணுமா 3 செகண்ட் வேணுமாதா. இதில் வந்து 3 செகண்ட் அடிக்கிற மாதிரி தான், 2 தான் வைக்க முடியும். வச்சா 2 இல்லைனா 3. ரொம்ப நேரம் அடிக்கணும்னா 3 செகண்ட் வைக்கணும், 1 செகண்டு ஏன்னா தேவையில்ல. அடுத்தது ரேட் எவ்வளோன்னு ஹோம் ஸ்க்ரீன் ருபீஸ்ன்னு இருக்குது. நம்ம ஒரு கட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ இதிலே செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டோட்டல் அழுத்தினீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் வேறு. அடுத்தது ஹோம் ஸ்க்ரீன் லாக் பண்ணி வைக்கலாம், வேறு யாராச்சும் மாற்றக்கூடாதுனாலும் வைக்கலாம். அடுத்தது ரீசெட்டு, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே ரீசெட் ஆகிடும். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னா கம்பெனிக்காரரு, அப்பப்போ ஓட்டுற கத்தா வேணால் ட்ரிப் பண்ணலாம், டோட்டல் கவுண்டை வந்து ட்ரிப் பண்ணவே முடியாது. பிறந்ததுலேருந்து என்ன ஓட்டுருக்கோ அதாவது சும்மா ஓப்பன் பண்ணாலும் கவுண்டிங் இதில் ஆகுது. ஆனால் இப்போ வர மிஷினில் வந்து அது இல்லைங்கிறாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்களாம் மொத்த கவுண்டிங் எந்த மிஷின்லையும். ஆனால் இது வரலாம் அடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க ப்ரோ மீட்டரே மாற்றினா புது பஸ்ஸில் தானே ஓடுங்க, அது கரெக்டு தான். மீட்டரை மாற்றிட்டிங்கன்னா பஸ்ஸில் தான் வரும். ஆனால் இந்த மீட்டர் கம்ப்ளைண்ட் ஆக மட்டும் இது எத்தனை கட்டை ஓடுதோ அதெல்லாம் டோட்டல் கவுண்ட். பாரத் பேலர் வச்சுக்கிறீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துகிட்டு இருக்குது, அது இன்னும் நடைமுறைக்கு வரல, ஆனால் இந்த மேலே தான் வந்துகிட்டு இருக்குது.
அதாவது ஜிபிஎஸோடு வருது. அதாவது 2 பேர் லிங்க் பண்ணிக்கலாம். ஒன்று ஓனர் வித் டிரைவர், 2 பேர் அப்பப்போ ஓடுற கட்டை அப்பப்போ நோட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சும்மா அரி மாட்டிக்கிச்சுன்னா இதில் வந்து நம்மளது வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணால் கூட கவுண்டிங் ஆகும். ஆனால் அதில் வந்து கவுண்டிங் ஆகாது. கத்தை வெளியே போனால் மட்டுமே கவுண்டிங். அவ்வளோதான் ப்ரோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இருந்த டவுட் கேட்டிங்கன்னா நானே பாரத் டீலர் கேட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் இன்னொன்று மெயினாக தெரிஞ்சுக்காங்க, ரோட் ரன்னிங் போகும்போது இந்த ரீலர் செயினை வந்து ஃபுல்லாக இதை இழுத்து பிடிச்சி ரீலர் செயினை வந்து தூக்கி போட்டுக்காங்க. அப்புறம் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு வேறு, அவ்வளோ வைக்கிபிள் ஓட்டுமா டயரை வெளியே போட்டுக்கோங்க. வைக்கிபிள் ஓட்டமாக டயர் வெளியே இழுத்து போட்டுக்காங்க, இல்லைன்னா வைக்கிபிளை வந்து மிதிக்குமோ. அதனால் 2 ஒரு ஃபீல்டுக்கெல்லாம் கழட்டி போடாதீங்க. சுடும்போது பார்த்து விடுங்க, இது இடிச்சு போட உடஞ்சி போயிடும். ரிவே சுடும்போது இதை மட்டும் நிறையா பேர் எல்லா பேலர்லையுமே இதை வளைச்சி தின்னுப்படுறாங்க. இதைத்தான் கேர்ஃபுல்லு. அப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி செயின் இழுத்து போடலாம். என்ன பண்ணுமா, இது வந்து ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப என்னடா சொல்லுவாங்க அதுக்கு, சப்சிஸ்னா டென்ஷன் சீக்கிரம் இறங்கி அதனால கட்டாக இருப்பாங்க. அப்புறம் இந்த கோமதி பேலரில் எல்லா பேலர்லேயும் வந்து ஸ்கேல் இருக்கும், ஒரு கம்பி மாதிரி போகும். 2 மறையை விட்டால் லூஸ் விடுறது, டைட் வைக்கிறது. இதில் எப்படின்னா இதை வந்து உள்ளே டைட் பண்ணினா டைட்டு கத்தை, இதே லூஸ் விட்டிங்கன்னா டைட்டு கத்தை. சரி, டைட் பண்ணுனா டைட்டு கத்தை, லூஸ் விட்டா லூஸ் கத்தை. இதில் வந்து என்ன இதுனா, இதை மட்டும் நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும், அந்த சுவிட்சை உடச்சிரும். ஸோ அதனால் வந்து இது எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவு தான் இதை வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது அந்த இந்த லிவரில் மாற்று. இப்போ இழுத்து பார்க்கும் போது இந்த நெட்டு எவ்வளோ அந்த மறையை மட்டும்தான் இங்கே டைட் வைக்கணும், லூஸ் வைக்கணும். ரொம்ப இதை லூஸ் வைக்காத விட்டுட்டிங்கன்னா இந்த சுவிட்சை அடித்து சுவிட்சை உடச்சி போடும். அங்கே பாருங்க, உடனே இது வேலை செய்யவும் நூல் போகுது பாருங்க. ஓகேவா, அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் டைட்டு கத்தை. இதில் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டைட் கத்தலுவோம். இன்னும் லூஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரணும். ஆனால் 2 ஒரே மாதிரி வைக்கணும். இதில் 2 மரம்னா இதெல்லாம் 2 மரம், இதில் 2 மரம்னா இதில் 2 மரம். அதே மாதிரி இது மெயின் ரோலர் பிக்கப் ரோலர் கிரீஸ் பார்த்துக்கணும். மாங்காய் பிளேட் கிரீஸ் எல்லாத்துக்கும் கிரீஸ் காலையில் காட்டி அடிக்கணும்டா மாப்பு. மெயினாக எதுக்கு ரோலருக்கு எதுக்கு விட்றீங்களா, மெயின் இதுக்கு மாங்காய் பிளேட். டெய்லியும் ஒரு 200 கட்டு ஓட்டுறீங்கன்னா காலையில் கிரீஸ் அடித்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி மாப்பிள, போதும், அவ்வளோதான், போட்டோ போகலாம். இந்த டாப் ஏப்பா ப்ரோ அப்படியே விட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இன்றைக்கி தான் கடை திறந்துருக்குறாங்க. இன்றைக்கி தான் போய் துணி செட்டுக்கு பாக்ஸுன்னு உசுரோடு இருக்குது. பாக்ஸ் கடையில் ப்ளேவுட்டு வாங்கிட்டு வந்து நாங்களே அடிக்கலான்னு ஒரு டார்கெட்டுக்கு வந்துட்டோம். வண்டி எடுக்கிறோம் கம்பி பைசன் பைமா இல்லை, நீ எடுத்துகிட்டு வந்தாவே ஏதோ ஒரு வில்லங்க வேலை பண்ணிடுவேன். அதனால தான் கொண்டு போய் அந்த வண்டியில் மேலே காய பொட்டி மேலே காய போட்டு அப்படில டீசல் ஒழுகுது. சரி எடுக்கலாம். அதனால் வரும் இனிமேல் டாப் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், போடுறோம். இனிமேல் எல்லாம் எங்கே கிளாம்பு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. அது வேறு டருங்குதா, அதுக்கு நிரந்தரமாக ஒன்று வைக்க மட்டும் செல்ல. கொஞ்சம் புடிடா ஏன்டா அவ்வளோ அவசரம். ஓட டேய் குண்டா போலாம். லெமன் குடிக்கிறியா? எதுக்கு? வாடா.
யா ஒரு 20 நிமிஷம் கழிச்சுவா. இங்கே தான் சோலைப்பா மண்டபத்துக்கிட்ட, அந்த சோலைப்பா மண்டபத்துக்கு முன்னாடி போகுதில்ல, அந்த வாப்பர் ஓடிக்கிட்டே வரும், அதுலேயும் தெரியும். எப்படா மாப்பிள்ள உனக்குற வந்தாலாம் அமையுமா? இதை சுற்றிவிட்டு போயிடலாம், அதை ஈஸியாக சுற்றிக்குவேன். ஓகே நண்பா, இங்கே பாருங்க மாப்பிள்ளை கேட்டேன் இப்படி ஓட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி கட்டுவாங்கன்னு அரி போட சொன்னா எல்லாம் குறைக்க இப்படி போட்டு வச்சிட்டாங்க. மாப்பா அதெல்லாம் உனக்கு வந்து அமையுது வரப்பிரசாதம்டா. நீ அறியாதானே போட சொன்ன, எப்படி போடணும்னு சொன்னியா? ஐயோ கேட வெயிலார் இறக்கி போடணும் பாரு, நாங்களும் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டோம். பத்து கதை தானே வரும். பசையா இந்த தட்டெல்லாம் 10 கதை தான் வரும். சரிதா, சரி என்ன பண்ணுறது, இல்லாததுக்கு ஓட்ட வேண்டியதான். பாருங்க இந்த வயலே எடுத்தானா கூட 10 கத்தை வராதாட்டுக்குது. இதெல்லாம் எங்கே போய் 10 கத்தை வரப்போகுது. கையறுப்பெல்லாம் வந்து தட்டு உண்டுன்னு ஏறும் ப்ரோ. அதுவும் இந்த மாதிரி தட்டுலாம் அப்படியே அடுக்கிக்கிட்டே இருக்கும். இதே மிஷினில் இருக்க கத்தையாக இருந்தால் இப்படி கத்தை உண்டுன்னு நெருங்கி வராது. ஆனால் ஆளுங்க எடுத்து போட்ட கத்தையெல்லாம் ஃபுல்லாக நெருங்கி வரும். அது 2 வெட்டில் கத்தான். மூளை கிளம்பிருச்சா? அறுத்து விட்டுறவளோட அதான் நான் உள்ள அதிகமாக இருக்குதுன்னு சொல்லல. அது எடுத்து விட்டேன் மறுபடியும். நீங்கள் அந்த சுவிட்சை நோண்டிட்டு நீ தெரியுமா? அப்போ இறங்கிச்சு இல்லை அப்படியே அதில் இருக்கட்டும். இதுதான் நாங்கள் இந்த வருஷத்து கடைசி காடு தட்டுன்னு நினைக்கிறோம் ப்ரோ. தட்டு அவ்வளோதான் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இதை மிஷினில் தான் இருக்குது. நாங்கள் மிஷினுக்கெல்லாம் எட்டாதுங்க, நீங்கள் கையில் அறுத்து போடுங்க, நாங்கள் சுற்றி போடுறோம் அப்படின்ட்டோம். லோட் ஆயிடுச்சு. ஏமா இப்போ அது போயிட்டு போகுது கூட போயிட்டு போதா? எவ்வளோ நூல் ஒரு கத்த நூலே போயிருக்கிறியா? மாறவே இல்லைடா. சுற்றி விடு.
ತಗೊಂಡು ಬೇರೆ ஒரு சேத்த பொறுத்து நம்ம நோண்டுறது எங்கெங்க வேலையை பார்க்குது பாரு. சரி விடு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தானே சொன்னோம். யாருக்கு சொன்னோம்? இல்லை இது கோக்கிறது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அந்த பேலரில் கோக்கிறது இது எவ்வளோ ஈஸி தான். ஏய் ஏய் ஸ்டைலாக போட்டுமாம்மா. அங்கே இதில் போடு, இங்கே இருக்கும் ஒண்டை போட்டினா. இந்த பீப் சவுண்டு வந்து ஐட்டம் ஒரு பக்கம் வந்து நூலு கட்டிட்டுனா இருக்கும், இன்னொரு பீப் சவுண்டு வரும். இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ க்ளோஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு போகலாம் அப்படின்னு. எடுத்த நண்பர்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பாரத் பேலர் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு ஐடில் அதெல்லாம் இழுக்கும்டா. ஓட்டிட்டு வாடா, போய் ரொட்டேட்டர் வேறு ஓட்டணும்டா. ஃபோன் பண்ணுறான், போயிட்டு வந்துட்டு அங்கே வேறு கரைக்கு போகணும். அடிச்சு விடு, படப்படன்னு அடிச்சு விடு. ஏடா 10 கத்த கூட வராத அடுக்குது. வேறு 500 ரூபா வாங்கிட்டு வேறு ஆட்டம். தட்டு அரியாக கிடக்கிறதுனால இதுதான் பிரச்சனை. நல்லா இழுத்து சுற்றி போட்டு வா ஃபுல்லாக முழு அரி இப்படி போட்டிருந்தா 3 வரி. சரி வேறு வழி ஓட்டி தான் ஆகணும். இந்த காட்டுக்காரர் ஒருத்தர் புத்தக மண்டக்க பேசுகிறது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. பெல்ட் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி தான் எல்லாம் கடை திறந்துக்கிறாங்க. நேற்று கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிட்டு பண்ண முடியல. 2 நாளில் முடிக்கணும். ஏன்னா யாராச்சும் ஃபீல்டு கூப்பிட்டாங்கன்னா இந்த புகையை வச்சு பேசிட்டேன். இந்த வயலே சுற்றி 2 கத்தை, இது 3வது கத்தை. ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்ததுனால 3வது கத்தை, இல்லைன்னா அதுவும் உழுவாது. அரிக்கண்டி ஒன்று கிடக்கு. ₹100 போயிடுச்சு. 120 ரூபா கட்டணது. 200 ரூபா. ஓஹோ
ஒரு பக்கம் கம்பி உடஞ்சி போச்சு ப்ரோ. இன்னொரு பக்கம் கம்பி மேக்ஸிமம் வந்து ஒத்த கம்பி இருந்துச்சுனாலாம் விட்டுருங்க. 2 இடத்துல ஒரே ஜோடியாக இருக்கிற இடத்துல வந்து 2 கம்பி உடஞ்சி ஒத்த கம்பி உடஞ்சிருந்தா மட்டும் மாற்றுங்க. மித்த பக்கத்தில் 2 நல்லா இருந்துச்சுன்னா ஒத்த கம்பி இருந்தால் ஓடுட்டுன்னு விட்ருங்க. அதெல்லாம் மாற்றாதீங்க. ஏன்னா கத்தி இவ்வளோ பணம் போட்டு வாங்கி பொழுதுனையும் மாற்றியிருந்தால் கட்டுப்படி ஆகாது. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு மாற்றியிருந்தேன். அது அரி நம்மளுக்கு தேங்கினா பரவாயில்ல, அரியெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அரி தேங்குறப்ப மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாப்பிளையும் ஒத்த கம்பி இருந்தாலும் விட்டுறது, உடைந்து ஓட்டும். எல்லாம் குறைக்க போட்டாங்க. நெட்டில் போட்டிருந்தானே எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்தது இங்கேயெல்லாம் குறுக்கெல்லாம் ஓட்டி ஆகணும். ஓ அப்பா, மேக்ஸிமம் இந்த தட்டு அரிக்கிறதெல்லாம் வந்து நெட்வொர்க்கில் போட சொல்லுங்க ப்ரோ. அப்போ தான் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆளும் கட்டுனதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். இப்படி கடந்தால் எப்படி பாரு, எல்லாமே குறைக்க இருக்குது. நம்மளா நெட்லேயே எழுதிட்டு போ, நெட்லேயே போயிட்டு வந்து மாப்பிள்ளை இப்போ நெட்டில் பூந்துட்டான். எத்தனை ஆயிரம் இந்த குறைக்க பிரேக் அடித்து திறப்புறது. நெட்டில் எடுத்தால் ஓரளவுக்கு நல்லா தான் எடுக்குது. நெட்லேயே எடுத்துக்கிட்டு வா போடா அப்படின்ட்டு. ஓகேன்பா, அவ்வளோதான் வந்ததுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அநேகமாக 4 கத்தை, 200 ரூபா கத்தை கூட இல்லை. டீசலை கூட கட்டுப்படி ஆகாது. இப்படியும் ஒரு சில சைட் அமையுது, என்ன பண்ணுறது. ஏ மாப்பிள, மேனுவலில் போட்டுரு. நான் 4 கத்தைக்கு வந்த மொதல் ஃபீல்டு தாண்டா. நான் கூட 10 கத்தைக்கு மேலே வரும்னு நினைச்சேன். கத்திக்கே லோட் ஆகாதாட்டுக்குது. சரி, வேறு வழி இல்லை. அது கொஞ்சம் எடுக்காது ப்ரோ, அதை கொஞ்சத்தையும் இருக்கும். அதுக்கெல்லாம் ஓவர்லோட் ஆகாது. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. நாங்கள் போயிட்டு படுத்த எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு 1 மணி நேரம் ரொட்டேட்டர் வளர்க்குது. இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பை, டாட்டா. அவ்வளோதான். மாப்பிள்ளை மேனவில் இருக்கிற மாதிரி நூல் இறக்கி விட்டான். நீ இறக்கும் இல்லையா? இதெல்லாம் இறக்கிட்டு வரேன். அந்த கம்பி காலில் குச்சி போட போகுது, எடுத்து வேறு இடத்துல தான் ஜோரிக்கும். நாலாவது கட்டம் போடாங்க. மாப்பா அங்கே போயிரு.
ஃபினிஷ் 4 கத்தை 200 டீசல் கூட கட்ட முடியாது. அப்பல எத்தனை கத்தா அதை வேற வெக்கமே எல்லாம் சொல்கிறேடா. ஓகே நண்பா, இன்னும் ஒரு நல்ல வீடியோ எடுத்துட்டு போய் டக்கு